விதமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமேன் என்று சொல்லலாமா? சரி, இந்த ரெண்டாவது செக்ஷனில் டேடி நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் மைக்கில் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமேன் ஆமேன். மைக்கில் வாசிக்க கேட்போம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளுக்கு பேர் வைக்கிறார். என்ன பேர் அப்படின்னு சொன்னா என்ன பேராமா? அவள் ஏவாள். அந்த ஏவாளுடைய அர்த்தம் என்னது? நல்லா சத்தமா சொல்லுங்களேன். ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய். ஏவாளை குறித்து சொல்லப்படுகிறது. அவள் எப்படிப்பட்டவளாமா? ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய். அதாவது தேவன் ஆதாமுக்கு பேர் வைக்கிறாரு. ஆதாம் என்ன செய்கிறார் அப்படின்னா ஏவாளுக்கு பேர் வைக்கிறாரு. அந்த பேர் ஏவாள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்ல திரும்பவும் சொல்ற, வேதத்தில் 2 வாக்குத்தத்த வசனங்கள் மெயினான வாக்குத்தத்தம். அதாவது பிதாவின் வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னால் 2 வாக்குத்தத்தம். ஒன்று, நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது ஒரு வாக்குத்தத்தம். 2வது, பரிசுத்த ஆவி தேவ நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமேன் என்று சொல்லாமா? இதை மையமாக வைத்துதான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். இதை 3 காரியத்தில் இதில் கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, நம்ம இன்னும் குடும்பத்துக்குள்ள எப்படியெல்லாம் வேலை செய்யலாம், அல்லது இந்த குடும்பத்துக்குள்ள ஏன் எனக்கு இந்த எனக்கு இந்த பொறுப்பு, ஏன் எங்களை மட்டுமே நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறதும். 2வது, தேசத்துக்கு நான் ஜீவனுள்ளோருடைய தாயா எப்படி இருக்க முடியும். 2. 3வது, இந்த நாட்கள் எந்த நாட்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம்? அது லென்த் நாள் அப்படிங்கிறத விட இன்னும் நல்லா ஓப்பனாக சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், அது ஏன். இந்த 3ஐயும் ஒப்பிட்டு, ஏன்னா இது இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை குறித்து தியானிக்கிற நாட்களாக இருக்கிறனால இதையெல்லாம் உள்ள வச்சு, அதாவது ஏசப்பாவனுடைய பாடுகளை வருஷம் தியானிக்கிறோம். ஆமேன் என்று சொல்லுவோம். வருஷம் தியானிக்கிறோம். இதனால என் வாழ்க்கையில் என்ன மாற்றம்? ஆனால் இனி இந்த நாட்களை தியானிக்கிற பொழுது, அல்லது இந்த நாட்களில் இருக்கிறதான இந்த ஆசீர்வாதத்தை இன்னும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமேன் என்று சொல்லாமா? இந்த 3ஐயும் மையமாக வைத்துதான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு ஆழமான காரியங்கள். ஒருவேளை இது வரைக்கும் இதை கேட்டிருக்கலாம், கேட்காம இருக்கலாம். ஆனால் இதுதான் சத்தியம். ஆமாம், இப்படி தான் சொல்ல முடியும். இதுதான் என்னது? சத்தியம். இதுதான் வேதத்தில் இருக்கிற சத்தியம். இதுக்கு தான் தேவன் நம்மளை இந்த பூமியில் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு ஆழமான காரியத்தை தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட. இதில் மட்டும் நீங்கள் உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுங்க, நான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் யார் என்பதையும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதையும் நீங்கள் தெரிஞ்சு கொண்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பூமியில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆமேன் என்று சொல்லாமா? இந்த சாப்டர் நான் எடுக்கணும்னா ஆதியாகமத்திலிருந்து தான் நம்ம எடுக்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க பிரதர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமேன் ஆமேன். இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதாவது இங்கிருந்து தான் தொடங்கணும். எப்பவுமே நம்ம ஒரு சில அஸ்திபாரங்களை பார்க்கணும்னா கீழே இருந்து பார்த்தாதான் எங்க ரிப்பேர் ஆகிருக்குது, அல்லது எங்க பழுது அடைஞ்சிருக்குது, எங்க நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறதை கண்டுகொள்ள முடியும். அதனால இந்த ஆழத்திலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா வரப்போறோம். இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது தேவன் வானத்தையும் பூமியும், ஒருவேளை நான் திரும்ப சொல்றேன், இந்த சத்தியங்கள் எல்லாம் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனா இந்த சத்தியத்திலிருந்து இன்றைக்கு தேவன் நமக்குள்ள வைக்க போற சத்தியம் என்னங்கிறத நம்ம விளங்கி கொள்ள போறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிற பொழுது, அதாவது ஆதியிலே தேவன் பூமியையும் சிருஷ்டித்தார். அதாவது 1வது வேதவசனம். 2வது வேதவசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் என்ன இருந்ததுன்னா இருள் இருந்தது. அதாவது இந்த ஈஸியா அதை வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்னு ஈஸியா வாசிக்கிறோம். ஆனா 1வது வேதவசனத்துக்கும் 2வது வேதவசனத்துக்கு இடைப்பட்ட காலங்கள் கிட்டத்தட்ட 2000 வருடங்கள். எத்தனை வருஷம்?
2000 வருடங்கள், முதல் வசனத்துக்கு 2வது வசனத்துக்கு இடையில 2000 வருடங்கள், அதாவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் என்ன சிருஷ்டித்தார் அப்படிங்கிறது முதல். அப்போ வானத்தில் என்ன இருந்தது? முதல்ல பரலோகம் இருந்தது, சிங்காசனம் இருந்தது, தேவன் இருந்தார், அப்புறம் தூதர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அதில் இப்போ முதல் வேத வசனத்துக்கு 2வது வேத வசனத்துக்கு இடையில நடந்த காரியத்தை சொல்கிறேன். அப்போ பரலோகத்தில் 3 பிரதான தூதர்கள் இருந்தாங்க. யாராரு? ஒன்று காப்ரியல், மிகாவேல், லூசிபர், இப்படி 3 பிரதான தூதர்கள் இருந்தாங்க. இன்றைக்கு காப்ரியல் தூதனுடைய வேலை நற்செய்தி கொண்டு வருகிறது. மிகாவேல் தூதனுடைய வேலை என்னன்னா நமக்காக நின்று யுத்தம் பண்ணுறது இன்றைக்கு நடக்கிறது. இதில் லூசிபர் என்கிற ஒரு தூதன் இருந்தார். அது பரலோகத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, எந்த நேரமும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று தேவனை என்ன பண்ணிட்டே இருக்கணும்? துதித்து கொண்டே இருக்கணும், ஆராதித்து கொண்டே இருக்கணும். அவருக்கு கீழே 30 முக்கோடி தூதர்கள் இருந்தாங்க. நல்லா விளைங்க. அவங்களுக்கு கீழே, அதாவது லூசிபருக்கு கீழே 30 முக்கோடி தூதர்கள் இருந்தாங்க. அப்போ லூசிபர் தேவனை எந்த நேரமும் துதித்து கொண்டிருக்கிற பொழுது இந்த 30 முக்கோடி தூதர்களும் அவருக்கு பின்னாடி நின்று பரலோகத்தில் தேவனை துதிச்சுட்டே இருந்தாங்க. அப்படி துதித்து கொண்டு இருந்த பொழுது ஒரு நாள் லூசிபர் என்கிற அந்த தூதனை ஒரு நாள் எப்படி நினைக்கிறார் அப்படின்னா, வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12, 13 வாசிங்க. 12, 13. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன். நல்லா விளங்க. அவ அப்படி துதித்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் நினைக்கிறான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வட புறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். போது இந்த இடத்துல லூசிபர் ஒரு நாள் நினைக்கிறான், நான் தேவனையே ஆராதித்து கொண்டிருக்கிறேனே, தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை நான் உயர்த்தி நான் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இந்த 30 முக்கோடி தூதர்களோ என்னை துதிக்கும்படி செய்வேன் என்றே, ஒரு நாள் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த வேண்டும் என்றே இந்த லூசிபர் நினைத்தபடினால்தான் அவன் மேலே இருந்து கீழே தள்ளப்பட்டான், கருக்கி தள்ளப்பட்டான். எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். அப்படி கருக்கி சாம்பலாக்கி அவன் தள்ளப்பட்டான். அவனோடு கூட சேர்ந்து 30 முக்கோடி தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்போ தள்ளப்பட்ட தூதர்கள் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். 30 முக்கோடி தள்ளப்பட்ட தூதர்கள் எப்படி இருக்காங்க, ஒவ்வொரு சைஸில் இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. அப்படி தள்ளப்பட்ட உடன் தான் பூமியானது எப்படி மாறுச்சாமா? ஒழுங்கின்மை. 3 காரியம் நடக்குது. ஒழுங்கின்மையும், வெறுமையும், இருளும். அதாவது இந்த 3 தான் நம்ம வீட்டுக்குள்ளே கிரியை செய்யும். ஒன்று ஒழுங்கின்மை இருக்கும், 2வது தரித்திரம் வெறுமை இருக்கும், 3வது இருள் இருக்கு. இதுதான் நடக்கும். இதுதான் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அப்ப இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது அப்படி தள்ளப்பட்ட பொழுதுதான் பூமியானது எப்படி இருந்தாமா? ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தின் மேல் இருளும் இருந்தது. ஆழத்தின் மேல என்ன இருந்தது? இருள் இருந்தது. அப்போ இப்படி இருக்கிற பொழுதுதான் தேவன் என்ன செய்யறாரா? பூமிக்கு இறங்கி வராரு. பூமிக்கு இறங்கி வந்து அந்த ஒழுங்கின்மைகளை மாற்றுகிறார், வெறுமைகளை மாற்றுகிறார், இருள்களை மாற்றுகிறார். மாற்றி பூமியை தேவன் என்ன செய்தார்? புதிதாக சிருஷ்டிக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? எப்படி சிருஷ்டிக்கிறாராமா? புதிதாக தேவன் என்ன செய்கிறாரா? பூமியை சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிச்சிருந்தா அதுக்கப்புறம் என்ன செஞ்சா? இந்த பூமியை நல்லா விளைக்க மனுஷன், இந்த பூமியில மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, இதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். எப்படி சொல்றாரு? நல்லா சொல்லுங்க. எப்படி சொல்றாரு? ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ பூமியை தேவன் என்ன செய்யறாருன்னா சிருஷ்டிக்கிறாரு. அப்படி சிருஷ்டிச்சுட்டு அடுத்து யாரை உருவாக்குறாரு? முதல்ல ஆதாமை உருவாக்குறார். தேவன் முதல்ல என்ன செய்யறாரு? ஆதாமை எதுல உருவாக்குனாரு? மண்ணினால். அதாவது என்ன தெரியுமா? சாத்தானே, நீ எனக்கு மேலே உன் சிங்காசனத்தை உயர்த்தணும்னு நினச்சேன். நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? மண்ணினால் மனிதனை உண்டாக்கி என்னை உன்னுடைய ஸ்தானத்திற்கு துதிக்கும்படி நான் வைக்க போகிறேன். உன்னுடைய ஸ்தானத்திற்கு என்னை எந்த நேரமும் துதிக்கும்படியாய் மனிதனை உண்டாக்குவேன். அதனால தான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்களாக. அப்ப சொல்லுங்க, தேவன் மனிதனை எதுக்கு உண்டு பண்ணினாரு? நல்ல சத்தமா சொல்லுங்க. அதைத்தான் செய்ய மாட்டோம். நம்ம அதைத்தான் செய்ய மாட்டோம். அந்த ஒரு வேலை மட்டும் நமக்கு நடக்காது. துதிக்கிறது பிரச்சனை வந்தோன்னே யார் துதிக்கிறோம்? ஒருத்தருமே துதிக்கல.
புலம்பத்தான் செய்கிறோம். பிரச்சனை வந்துச்சு, இப்படி ஜெபிக்கிறேன், அப்படி ஜெபிக்கிறேன், இப்படி பண்ணுறனே, அப்படி பண்ணுறனே, ஒன்றும் என் வாழ்க்கையில் மாற்றலையேன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் துதிக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்கிறோம்? முறுமுறுக்குறோம், இல்லைன்னா புலம்புறோம். அதாவது வேதத்தில் சங்கீதம் எவ்வளோங்க? 150. புலம்பல் எவ்வளோ? 6 5. சரி, ஓகே. அப்போ இது வேதத்தில். நம்ம வாழ்க்கையில் புலம்பல் 150. சங்கீதம் 6 தாங்க. கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. ஆமாம், சங்கீதம் 6 தான் இருக்கும், புலம்பல் 150 இருக்கும். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், எதுக்கு நம்மளை உண்டாக்குனார் என்றால் அவனோட ஸ்தானத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு. துதிக்கத்தானே என்னை படைத்தார். என் ஆண்டவன் நல்லா கறந்தட்டுமா? துதிக்கத்தானே என்னை படைத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ தேவன் என்ன செஞ்சார்னா, மனிதனை மண்ணினாலே உண்டாக்கி. இந்த முக்கியமான பாயிண்ட், மனிதனை மண்ணினால. வாசிங்கம்மா 2:9 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் வாசிப்பா. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை. நல்லா விளங்கமா, இதுதான் முக்கியமான பாயிண்ட். மனிதனை தேவன் மண்ணினாலே உண்டாக்கி அவனுக்குள்ள எதை ஊதினார்? ஜீவ சுவாசத்தை. இந்த வேட எல்லாரும் சொல்லணும், ஜீவ. நல்லா சொல்லுங்க, ஜீவ. திரும்ப சொல்லுங்க, ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஜீவ சுவாசத்தை. அதாவது மண்ணினாலே தேவன் மனிதனை உண்டாக்கி, தேவன் தனது சுவாசத்தை தனது வாயிலிருந்து அவனுக்குள்ள ஊதினார். அது தேவனுடைய சுவாசம். அந்த சுவாசத்துக்கு பேருதான் ஜீவ சுவாசம். நல்லா கறந்தட்டுங்க. அப்போ இந்த சுவாசம் யாருடையது? நல்லா சொல்லுங்க, இந்த சுவாசம் யாருடையது? தேவ. ஆமா, நமக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினார். எல்லாரும் சொல்லுங்க, எதை ஊதினாரு? ஜீவ சுவாசத்தை எனக்கு ஊதினார். ஜீவன் என்றால் லைஃப். சொல்லுங்க, ஜீவன் என்றால், நல்லா சொல்லுங்க, ஜீவன் என்றால் லைஃப். லைஃப் என்றால் தேவனை போல வாழுகிற வாழ்க்கை. அப்படின்னா இந்த பூமியில இதை நம்ம இழந்துட்டோம். நான் திரும்பவும் சொல்றேன், காலையில் சொன்ன மாதிரியே சொல்றேன், இந்த அறிவு நமக்கு இல்லாதபடினால்தான் சிறைப்பட்டு கிடக்கிறோம். அப்போ தேவனை போல வாழுகிற ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்குள் ஊதினார். நான் ஜீவாத்மாவானேன். சொல்லுங்க, என்ன ஆத்துமா? சொல்லுங்க, என்ன ஆத்துமா? ஜீவாத்மாவானேன். தேவனை போல வாழுகிற வாழ்க்கை. அதனாலதான் தேவன் ஆதாம் கிட்ட சொல்றாரு, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். இந்த 5 ஆசீர்வாதம்: பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். வாசிங்க, அந்த வசந்த வாசிங்க. 26 2:26 வாசிப்போம். 1:26 1:28 வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். அதாவது நல்ல விளங்கமா, ஜீவன் நமக்குள்ள இருந்தா பழுகுவோம், பெருகுவோம், நிரப்புவோம், கீழ்ப்படுத்துவோம், ஆண்டு கொள்ளுவோம். இதுதான் மையமா? இதான் மையம். இது சுற்றி நம்ம இதுக்குள்ள தான் நிற்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ மண்ணினாலே தேவன் மனிதனை உண்டு பண்ணி அவனுக்குள்ள எதை ஊதினாரு? ஜீவ சுவாசத்தை ஊதினார். இது மனிதனை உண்டு பண்ணி விட்டார். யாரைய? ஆதாம உண்டு பண்ணி விட்டார். அடுத்து ஏவாளை எப்படி உண்டு பண்ணாரு? ஆதாமினுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து என்ன செய்யறாருன்னா ஏவாளையும் உண்டு பண்ணிட்டார். இப்போ ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணி அவங்க மேல இந்த 5 ஆசீர்வாதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களை எங்க கொண்டு வரார்னா தோட்டத்தில் கொண்டு வந்து வாசிங்க பார்க்கலாம். அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். வாசிப்போம். 2:15 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இந்த இடத்துல வாசிக்கிறோம். இப்ப ஆதாம் ஏவாளை தேவன் உண்டு பண்ணிட்டு இப்ப எங்க கொண்டு வரார்னா, அதாவது ஏதேன் என்பது ஒரு இடம். அந்த ஏதேனுக்குள் ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தின் பேர் ஏதேன் தோட்டம். ஆமென் என்று சொல்லமா. இப்ப ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து ஆதாம ஏவாளையும் வைத்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இந்த தோட்டத்தை என்ன பண்ணிக்கணும்?
பண்படுத்தவும் காக்கவும். அதாவது ஆதாம் இடத்துல சொன்னார், இந்த தோட்டத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், பண்படுத்தணும், காக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார்னா அவர்களிடத்துல இந்த பொறுப்பை கொடுக்கிறார். அதாவது ஜீவாத்மாவானான் அப்படின்னு இருக்கல, ஜீவாத்மாவானான் அப்படின்னு இருக்கல. அப்ப அந்த ஜீவாத்மா அப்படின்னாவே அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா பேசும் ஆத்மா. சொல்லுங்க, என்ன ஆத்மா? பேசிட்டே இருக்கிற ஆத்மா. அதாவது இப்போ ஆதாம்கிட்ட சொல்றாரு, இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வச்சாருங்கிற. அந்த நாட்களில் எந்த கொல்லன் இருந்தாரு, எந்த கடப்பாரி இருந்தது, எந்த மண்வெட்டி இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆதாம் பேசி பேசி பூமியை மாற்றினான். ஆமேன் என்று சொல்ல, பேசி, நல்லா சொல்லுங்க, என்ன பண்ணாராமா? பேசி பேசி. திரும்ப சொல்லுங்க, பேசி பேசி. கிழக்கே பாயிர தண்ணீர் ஜீவ விருட்சத்துக்கு நேராய் பாயட்டும், மேற்கே பாயிர தண்ணீர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு பாயிட்டுன்னு பேசுற பொழுது எல்லாமே கீழ்ப்படிந்தது. ஆனா அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வர போறார். உண்மைம்மா, உண்மை. இது பெரிய சத்தியம். ஆனால் நான் ஷார்ட்டாக இன்னைக்கு நமக்கு தேவையானதை மட்டும் சொல்கிறேன். அப்படிதான் பூமியை, ஏன்னா இப்போ ஒருவேளை அதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டால், எசேக்கியேல் பள்ளத்தாக்கில் அதெல்லாம் நடந்தது. எலும்புகள் எலும்புகளோடு சேரட்டும், நரம்புகள் உண்டாகட்டும், தோள்கள் உண்டாகட்டும்னா இதெல்லாம் உண்டாச்சு. அப்போ இதே போலதான் பேசும், ஸ்பீக்கிங், லிவிங், பேசிக்கொண்டே இருப்பான். அப்படிதான் தேவன் என்ன செஞ்சாரா, இந்த பூமியை என்ன செஞ்சாரா ஆதாமுகிட்ட கொடுத்து, இந்த பூமியை நீ ஆண்டுக்கோ, அல்லது இந்த பூமியில எந்த நேரமும் ஒரு துதிக்கிற சத்தம் இந்த பூமியில கேட்டுட்டே இருக்கணும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் தேவன் ஆதாமையும் ஏவாளையும், ஏன்னா பரலோகத்தில் எந்த நேரமும் துதிச்சுட்டு இருக்கிறாங்க, இந்த பூமியையும், இந்த பூமியை பிசாசு சாத்தான் கெடுத்துட்டா, அதனால இப்படி இருக்கக்கூடாது, ஒழுங்கின்மையா இருக்கக்கூடாது, வெறுமையா இருக்கக்கூடாது, இந்த பூமியில எந்த நேரம் ஒரு துதிக்கிற சத்தம், ஒரு துதிக்கிற கீத வாத்திய சத்தம் கேட்டுட்டே இருக்கட்டும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் உண்டு பண்ணினாரு. 3ஆம் அதிகாரத்துல வில்ல வந்துட்டான். யார் வந்துட்டான்? சாத்தான் உள்ள வரா. சாத்தான் உள்ள வந்து அப்படியே, அதாவது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சாத்தான் ஏவாள் இடத்துல வந்து பேசினார் அப்படின்னு சொல்லி நம்ம டக்குன்னு வாஸ்தரமில்ல, அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது இப்போ என்னன்னா, ஒரு பக்கம் சாத்தானுக்கு கவலை, 2 கவலை. ஒன்று, என்னோட இடத்துக்கு இந்த மனுஷன் வர போறானா, என்னோட இடத்துக்கு. அது விடுவானாவன் அவனோட இடத்துக்கு நம்ம போறதை பத்தி இப்ப தெரியுதா? ஏன் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னு, ஏன் உங்களை துதிக்க விட மாட்டேங்கிறான்னு தெரியுதா? ஏன்னா அவனோட இடத்த நம்ம பிடிச்சிட்டோம், அல்லது அவனோட இடத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்துடுவார்ன்ட்டு எப்படியாவது இந்த தேவனையும் மனிதனையும் என்ன விளை வச்சார்ல, என்ன விழுக வச்சா, என்ன மேலேருந்து கீழே தள்ளிட்டார்ல, அதனால இந்த மனுஷனையும் தேவனிடத்திலிருந்து பிரித்து விட வேண்டும் என்பதை சதி பண்ணி தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். எப்படியாவது மனுஷனையும் அல்லது ஆதாம் ஏவாளையும் தேவனையும் பிரிச்சிடணும். ஒன்று, அவனோட இடத்த நம்ம பிடிக்கிறோங்கிறதுக்காக. 2வது, இப்போ என்னன்னா, ஆதாம் ஏவாளையும் தேவன் உண்டு பண்ணிட்டு டெய்லியும் தேவன் அப்படியே இறங்கி வரார். ஏன்னா அவரை துதிக்க எப்படி இருக்குது, 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், தூதர்கள் எல்லாரும் ஓயாம அவரை பரிசுத்தர் என்று துதிச்சுட்டு இருக்கிறாங்க. தேவனுக்கு அந்த துதியை விட மனிதனோட, ஆதாமோட, அது சாயலினால் உண்டாக்கப்பட்ட மனுஷன், என்னது தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட இந்த மனுஷனோட உலாவணும்னு டெய்லி ஆண்டவர் என்ன செய்றார், ஆதாம் ஏவாளோடு வராரு. ஹாய் ஆதாம், எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா, என்ன பழம் சாப்பிட்ட, இன்னைக்கு எப்படி சாப்பிட்ட அப்படின்னு டெய்லி அப்படியே அந்த உறவாடுதல், அந்த ஃபெல்லோஷிப், அந்த ஐக்கியம், அந்த கம்யூனிகேஷன் டெய்லி நடக்குது. இதை பார்த்த சாத்தானுக்கு ரொம்ப பொறாமை, எப்படியாவது பிரிச்சிடணும். இல்லை இதெல்லாம் எதுக்குது உங்களுக்குள்ள போகணும்னா சாத்தானுடைய தந்திரத்தை சொல்கிறேன். அப்போ இப்படி இருக்கிற பொழுது எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படின்னு அப்படி இப்படி பார்த்து தோட்டத்துக்குள்ளே எப்படி போகலாம் அப்படியெல்லாம் பூந்து இப்போ ஏவாள்கிட்ட வரா. அதாவது திரும்ப சொல்கிறேன், திடீர்னு வந்து ஏவாளா அந்த பழத்தை தேவன் சாப்பிட வேணாம்னு சொன்னாரா, அப்படியெல்லாம் வந்து பிசாசு சாத்தா வந்து ஏவாள்கிட்ட பேசல. முதல் முறை அப்படியே வந்து பார்த்தா, எப்படி நேக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தான். அதாவது ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் ஒரு நாள் பிரயாணமாக வனாந்தரத்தில் போயிட்டு இருந்தான். அப்படி போயிட்டு இருக்கிற பொழுது ஒட்டகத்தில் போயிட்டு இருந்தார். அதாவது ஒரு மனுஷன் ஒட்டகத்தில் பிரயாணமாக வனாந்தரத்தில் போயிட்டு இருக்கிறாரு. அப்போது ஒரு இடத்துல பயங்கர வெயில். அப்போ உடனே இந்த மனுஷன் என்ன பண்ணார், ஒரு பெரிய ஒரு டென்ட் ஒன்று கூடார மாட்ட போட்டு, ரொம்ப வெயிலாக இருக்குது, கொஞ்ச நேரம் படுத்துக்கலான்னு அந்த கூடாரத்துக்குள்ளே என்ன செஞ்சார்னா அவர் படுத்துட்டு இந்த ஒட்டகத்தை வெளியில் கட்டி வச்சுருந்தார். அப்படி வெளியே கட்டி வச்சுட்டு இவர் நல்லா படுத்துட்டு இருக்கிற பொழுது நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். திடீர்னு முழிச்சு பார்த்தா வெளியில் கட்டியிருந்த ஒட்டகத்தினுடைய முன்னங்கால் முன்னாடி வந்துருச்சு. எங்கே வந்துச்சு? கூடாரத்துக்குள்ளே வந்துருச்சு.
இவன் அப்படியே பார்க்குறா, ஒட்டகம் அவனை பார்க்குது, இவன் ஒட்டகத்தை பார்க்குறா. அந்த ஒட்டகம் சொல்கிறது போல இருந்துச்சு, ரொம்ப வெளியில் வெயிலாக இருக்குதுப்பா, நான் கொஞ்சம் கூடாத்தில் முன்னாங்கால் மட்டும் வச்சுக்கிறேனேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. சரி முன்னாங்கால் மட்டும்தான் தூங்கிட்டான். 2வது முறை முடிச்சு பார்க்குறா, முன்னங்கால்லேருந்து பாதி உடம்பு உள்ளே வந்துருச்சு. மறுபடியும் இப்படி முறைச்சான். அது சொல்கிற மாதிரி இருந்துச்சு, அப்பா வெளியில் வெயிலாக்குது, ஒரு அரை உடம்பை மட்டும் உள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி அரை உடம்பு தானேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். நல்லா தூங்கிட்டு சொருன்னு வெயில் அடிக்குது. முடிச்சு பார்த்தா டென்ட்டை காணோம். அந்த டென்ட் இப்போ ஒட்டகத்துக்கு மேலே உட்காந்துருக்குது. அப்போ நான் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சாத்தான் ஏவாள்கிட்ட இப்படிதான் வந்தா. ஏவாள் எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா, இன்னைக்கு என்ன சாப்பிட்ட, தேவன் என்ன சொன்னாரு, ஆதாம் இங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பேசுறா. சாத்தான் பேசுறா, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரா. உள்ள வந்துட்டு அப்புறம் கடைசியில் கேட்குறா, ஏவாள் இந்த கனியை குறித்து தேவன் ஏதாவது உன்ட்ட சொன்னதுண்டா அப்படிங்கிற பொழுது, ஆமாம் இந்த தோட்டத்தில் இருக்கிற கனியெல்லாம் நாங்கள் புசிக்கலாம். வாசிங்கப்பா 3ஆம் அதிகாரம் வாசிங்க அந்த வேத வசனத்தை. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின 2லிருந்து வாசிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, நல்ல விளக்கமா, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். நல்லா விளக்கமா, எவாளே இந்த கனியை குறித்து தேவன் ஏதாவது உன்ட்ட சொன்னாரா? ஆமா இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியை நாங்கள் புசிக்கலாம், ஆனால் இந்த தோட்டத்தினுடைய மையத்தில் இருக்குது பாருங்களா, அந்த கனியை மட்டும் புசிக்க வேண்டான்னு தேவன் எங்ககிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு இந்த சாத்தா விஷத்தை கக்கறான் பாருங்கம்மா. சாத்தா விஷத்தை காக்குறா. இல்லை ஏவாள், நீங்க இந்த கனியை சாப்பிடலாம், நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகணும், உங்க கண்கள் திறக்கப்படும். ஒன்று உங்க கண்கள் திறக்கப்படும். 2வது இந்த கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா யாரை போல மாறுவீங்க, தேவர்களை போல மாறுவீர்கள் என்று தேவன் அறிவார். அதுதான் விஷம். அதாவது இந்த கனியை நீ சாப்பிட்டீங்கன்னா யாரை போல மாறிடுவேன், தேவனை போல யாரை போல மாறிடுவேன், நீங்க தேவனை போல மாறிடுவீங்கன்னு தேவன் அறிவாரு. அதனாலதான் இந்த கனியை உங்களை புசிக்க வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி சாத்தான் ஏவாளுக்குள் ஒரு விஷத்தை கக்கிட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்க நீங்க தேவர்களை போல மாறி தேவனுடைய அந்த இடத்த நீங்க எடுத்துக்குவீங்கன்னு சொல்லி நல்லா விளங்கமா, தேவனை குறித்த ஒரு தவறான எண்ணத்தை சாத்தா இப்ப யாருக்குள்ள விதைச்சிட்டா, ஏவாளுக்குள்ள விதைச்சிட்டா. இன்னைக்கு நமக்குள்ள விதைக்கிறான் பாருங்க ஒரு இது சாத்தானுடைய தந்திரம். தேவனை குறித்த தவறான எண்ணம். நம்மெல்லாம் ஜெபம் பண்ணி என்ன நடக்குது, இந்த ஏசப்பாவுக்கு கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, இப்படி நான் கஷ்டப்படுறேனே. எத்தனை நாள் நம்ம தேவனை திட்டி இருக்கிறோம், எத்தனை நாள் தேவனுக்கு விரோதமாக நம்ம பேசி இருக்கிறோம். இது சாத்தானுடைய தந்திரம். நம்ம அப்பதான் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வருவோம், அப்போ சாத்தான் சொல்லுவான், நீ எல்லாம் ஜெபம் பண்ணி நடக்குமா, அல்லது அப்பதான் நம்ம கணவன் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வெளியே வருவா. நம்ம ஜெபம் பண்ணதுக்கு மேலே அவர் தங்கா புங்கான்னு ஆடிட்டு பாருங்க. அப்போ அதை பார்த்து நமக்கு என்ன இருக்கிற விசுவாசமும் போயிடும். பார்த்தையா, இப்போ தானே நீ ஜெபம் பண்ண. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் ஜெபம் பண்ண தாங்க பிரச்சனை பெருசாகுது. ஜெபம் உண்மைதான், அவன் சிரிக்கிறீங்க பாருங்க. ஜெபம் பண்ண இப்படியே இதெல்லாம் என்னன்னா யாருடைய தந்திரம், பிசாசினுடைய தந்திரம். அதாவது எங்க இந்த கனியை சாப்பிட்டா நீங்க தேவர்களை போல மாறிவிடுவீர்களோ என்பதை தேவன் அறிஞ்சுதான் இந்த கனியை உங்களுக்கு புசிக்க கொடுக்கலன்னு சொன்ன உடனே அது ஏவாளுக்குள்ள எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இந்த கனியை சாப்பிட்டோம் அவளே ஒருவேளை, ஏன்னா நாம் பெண்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேனை பெருச்சாலியாக்கி பெருச்சாலியை பெருமாளாக்கி இப்படியே போவோம். ஒரு சின்ன பிரச்சனையை அப்படியே ஊதி நம்ம கிஃப்ட் ஊதி இந்த ஏவாள்
அதனாலதான் இந்த கனியை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரோ, அதனாலதான் இந்த கனியை கொடுக்கலையோ, ஒருவேளை இந்த கனியை சாப்பிட்டா நான் தேவனை போல மாறிடுவனும், தேவனை போல. அப்போ இது எதுக்கு சொல்றேன்னா, தேவனை குறித்த தவறான எண்ணத்தை பிசாசு ஏவாளுக்குள்ள உண்டு பண்ணோன்னு இந்த ஏவாள் அப்படியே பெருசு பண்றா. அதனாலதான் கொடுக்கலையோ கனியை, அதனாலதான் கொடுக்கலையோ, நான் தேவனை போல மாறிடுவேன் நினைச்ச கனியை கொடுக்கலையோன்னு அப்படியே ஏவாள் காலையில சொன்ன பாத்தியா. அப்போ இந்த இடத்துல இந்த கனியை இப்ப என்ன செய்யறா, உடனே ஏவாள் என்ன செய்ய, அந்த கனி பார்வைக்கு அதே வசந்த வாசிமா. ஆமா. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, நல்ல விளங்கமா, புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இதுதான் முக்கியமான ஒரு இடம். அதாவது சாத்தான் ஏவாளை வஞ்சிச்சுட்டான். ஏவாள் என்ன செஞ்சா, அந்த கனியை என்ன செஞ்சா, சாப்பிட்டு இப்ப யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறா, நல்லா சொல்லுங்க, ஆதாமுக்கு கொண்டு போய் கொடுக்குறா. அந்த கனியை ஏவாள் சாப்பிட்டு இப்ப யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறா, ஆதாமுக்கு கொடுத்த உடனே இந்த இடத்த ஒரு முக்கியமான ஒரு இடம். அதாவது ஆதாமுக்கு கொடுத்த உடனே நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, ஆதாம் வாங்கி சாப்பிட்டா ஓகே, ஆனா ஈஸியா படிச்சுக்கிறோம் அந்த இடத்த. ஈஸியாக ஏவாள் கொண்டு போய் தன் புருஷனுக்கு கொடுத்த உடனே அந்த கனியை ஆதாம் ஈஸியாக வாங்கி சாப்பிட்டான்னு சொன்னேன். இல்லை, ஒரு நாள் தேவன் இது எனக்கு விளக்குனாரு. ஆதாம் அந்த கனியை வாங்கி புசிக்கிறதுக்கு துடித்தான். ஆதாம் அந்த கனியை வாங்கி புசிக்கிறதுக்கு துடித்தான். ஏன்னா தேவன் சொல்றாரு, இந்த கனியை சாப்பிட்டா நீங்க என்ன ஆவீங்க, நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை நீங்க சாப்பிட்டு என்ன செய்வீங்க, சாகவே சாவீர்கள் என்று சொன்னாரு. இந்த கனியை சாப்பிட்டா ஐயோ நான் செத்து போயிருவேன். அதாவது நீங்கள் சாகவே சாவீர்கள். எது செத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? என்ன செத்துச்சு? ஆத்துமா. அப்படிங்கிறதை விட தேவனோடு இருக்கிற உறவு செத்துருச்சுமா. எது செத்துச்சு? தேவனோடு இருக்கிற உறவு. டெய்லி தேவன் வருவார், ஆதாமே நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி விசாரிப்பாரு. தேவனோடு இருக்கிற அந்த உறவு செத்து போயிருமேன்னு சொல்லி ஆதாம் அந்த கனியை வாங்கி சாப்பிட்றதுக்கு துடித்தார். ஏன்னா இந்த கனியை சாப்பிட்டா யாருடைய உறவு செத்து போயிரு? தேவனோடு இருக்கிற உறவு செத்து போயிரும். இந்த கனியை சாப்பிடலினா ஏவாளை நான் இழந்துருவனே. ஏன்னா இப்ப ஏவாள் கனியை சாப்பிட்டு அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. அவ வேற மாதிரி தேவனை விட்டு பிரிஞ்சுட்டான், அல்லது அந்த உறவு செத்து போயிருச்சு. இப்ப ஆதாம் இந்த கனியை சாப்பிட்டா, ஒருவேளை நான் சாப்பிட்டேன்னா தேவனை இழந்துருவேன், சாப்பிடலினா யாரை இழந்துருவேன்? நான் ஏவாளை இழந்துருவனே. ஆனா தேவன் என்ன சொல்லி உண்டாக்குனாரு? புருஷனானவன் மனைவியோட இசைந்திருக்கணும்னு சொல்லி தானே உண்டு பண்ணார். ஐயோ நான் என்ன செய்வேன், இந்த கனியை சாப்பிடணுமா, இந்த கனியை சாப்பிடணுமா? இதுக்கு இன்னும் உதாரணம் சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து இதே இடத்த சொல்ற, பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்க போகிறார், சிலுவையில் அறியப்பட போகிறாரு. அதுல ஒரு ஜபம் பண்ணுவார். என்ன தெரியுமா ஜபம்? தேவனே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். நம்ம என்ன நினைச்சோம், சிலுவையை குறிச்சுதான். இல்லம்மா, அதாவது மனுஷன் உண்டாக்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படணும்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டின் ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது அங்க ஒரு பிளான் நடந்துருச்சு. ஏசப்பா விரும்பித்தான் இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இது எந்த ஜபங்க? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கிட்ட எந்த ஜபம் தெரியுமா? ஐயோ நான் மனிதனுடைய எல்லா பாவங்களையும் என் மேல நான் போட்டுக்கொண்டுனா எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டுமே. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ண அந்த 3 மணி நேரம் நான் தேவனை விட்டு பிரிந்து இருக்கணுமே, 3 மணி நேரம் நான் தேவனை விட்டு பிரிந்து இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நானும் தேவனும் பிரிகிற அந்த 3 மணி நேரம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கட்டு. இதே மாதிரிதான் ஆதாம் துடிச்சாரு. ஐயோ இந்த கனியை சாப்பிட்டானா தேவனை இழந்துருவனே, மறுபடியும் தேவனோட உறவாட முடியாது, தேவனோட மறுபடியும் ஐக்கியமா இருக்க முடியாது, தேவனோட நான் பேச முடியாது, தேவனுடைய உறவு கட்டாயிருமே, அந்த ஃபெல்லோஷிப் அந்த கம்யூனிகேஷன் கட்டாயிருமே சொல்லி சொல்லி சொல்லிதான் ஆதாம் துடித்தாருங்க. ஆதாம் துடித்தான்.
துடிச்சிட்டு ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஆதாமுக்குள்ள ஒரு விசுவாசம், தேவன் எப்படியாவது ஒரு பிளானை போட்டுருவாரு, எனக்கு கொடுத்த ஏவாளை நான் இழக்கக்கூடாதுங்கிறக்காதான் ஆதாம் அந்த கனியை வாங்கி புசிச்சுட்டு அந்த கனியை வாங்கி புசிச்சுட்டாரு. அந்த கனியை வாங்கி புசிச்சுட்டாரு. இப்போ 2 பேருடைய உறவும், ஆதாம் ஏவாளுடைய உறவு தேவனோடு இருக்கிற உறவோட செத்து போயிருச்சு. இப்போ தேவனும் ஆதாமும் ஏவாள் என்ன செஞ்சுட்டாங்க? பிரிஞ்சுட்டாங்க. ஏன்னா இந்த கனியை சாப்பிட்ட உடனே இதுவரைக்கும் அதை நான் இப்போ சொல்ல வரேன். அதாவது இந்த கனியை சாப்பிடாததுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள தேவ சாயல் இருந்தது, அன்பு இருந்தது, ஐக்கியம் இருந்தது, உறவாடுதல் இருந்தது, எல்லாமே இருந்தது. இப்போ ஏன்னா ரோமர் 6:6 நினைக்கிறேன், எவைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ அவைகளுக்கு நீங்கள் அடிமைகள் ஆவீர்கள் என்கிற வார்த்தையின்படி இப்போ சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, இந்த சாத்தானுக்கு கீழ்ப்படிந்த இந்த கனியை சாப்பிட்டபடினாலே அவர்களுக்குள்ள முழுக்க பிசாசின் சாயல் வந்துருச்சு. என்ன சாயல் வந்துருச்சு? இப்ப பிசாசின் சாயல் வந்துருச்சு. இது ஒரு பக்கம். இப்போ இந்த கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தேவன் ஆதாம் ஏவாளை என்ன செஞ்சாரு? ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டு தேவன் 7 வித சாபங்களை பூமியில கொடுக்கிறார். எத்தனை சாபம்? 7 சாபங்களை கொடுக்கிறாரு. அதுல மிருகங்களுக்கு மேல சாபம் விட்டுட்டு அடுத்து பாருங்க 3:15, உனக்கும் ஸ்திரிக்கும், நல்லா விளங்க, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் பகையுண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், நீ அவர் வாசிங்க, மறுபடியும் வாசிங்கம்மா. உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பிளான்ல ஆண்டவர் அப்படியே போனாரு, அங்க சொதப்பல் ஆயிருச்சு. இப்ப கர்த்தர் பி பிளானுக்குள்ள வராரு. என்னன்னா இயேசு கிறிஸ்து, அதாவது இந்த இடத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கு என்ன பண்ணுவ? பகைய உண்டு பண்ணுவ. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதுங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி இந்த இடத்துல யாரை பார்த்து சொன்னா? சர்ப்பத்தை பார்த்து, சாத்தானை பார்த்து என்ன செய்யறாரு? அந்த இடத்துல ஒரு சாபம் வருது. அங்க ஒரு சாபம் வருது. என்ன சாபனா? உனக்கும் ஸ்திரிக்கும். இதை கேட்ட உடனே நல்லா விளைங்க, ஜீவனுள்ளவருடைய தாய்க்குடி அர்த்தத்தை இந்த இடத்துல சொல்ல வர, அதாவது உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்போ ஆதாமுக்குள்ள ஒரு நினைக்க என்ன வருதுன்னா, அப்போ ஸ்திரீயினுடைய வித்தில் இருந்துதான் சாத்தானை அழிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து அல்லது பிதா ஒரு குமாரனை அனுப்ப போகிறார் என்பதை ஆதாம் அப்ப நினைச்சா. அப்போ உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கு என்ன செய்வ? பகையை உண்டு பண்ணுவ. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று இப்ப தேவன் என்ன செய்யறாரு? சாத்தானுக்கு அந்த சாபத்தை போடுற பொழுது இப்ப ஏவாளுக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு. என்னன்னா சாத்தானுடைய தலையை நசுக்கிறதுக்கு ஒருவர் வருவாரு. அவர் யாருன்னா, ஜீவனை கொடுக்க ஒருவர் வரப்போகிறார். ஆமா, சாத்தானை அழித்து அப்படிங்கிறதை விட இப்போ தேவன் மண்ணினாலே மனிதனை உண்டு பண்ணி, நல்லா எல்லாரும் சொல்லுங்க, வேட ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதினாரு. இப்ப செத்துருச்சுன்னு சொன்னார் பாருங்க. எது செத்துருச்சுன்னா ஜீவன் செத்துருச்சு. எது செத்துருச்சு? நல்லா சொல்லுங்க, எது செத்துருச்சு? அதனாலதான் நம்மளால பழுக முடியல, பெருக முடியல, நிரப்ப முடியல, கீழ்ப்படுத்த முடியல. ஏன்னா ஆடு மாடு யானை சிங்கத்தையெல்லாம் கீழ்ப்படுத்துற அதிகாரத்தை தேவன் நம்ம மேல வச்சிருந்தாரு. இப்ப கரப்பாம்பூச்சி கூட நமக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது பாருங்க. ஏன்னா எது போயிருச்சு? ஜீவன் போயிருச்சு, ஆளுகை போயிருச்சு. அதனால கரப்பாம்பூச்சி இப்படி துரத்துனா அப்படி ஓடுது, அப்படி துரத்துனா இப்படி வருது. அப்புறம் பார்த்தா நம்ம துணியில ஒட்டிட்டு இருக்குது. அப்படி நிறைய நேரம் நம்ம எதை இழந்துட்டோம்? ஜீவனை இழந்துட்டோம்.
அப்போ உனக்கு ஸ்திரிக்கும் உன் வித்துக்கு அவள் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன். அப்போ ஆதாம் பார்க்குறான், ஐயோ இந்த ஜீவனை கொடுக்கிறதுக்கு அல்லது மறுபடியும் எனக்குள் ஜீவனை கொடுக்க ஒருவர் வருவாரு, ஒருவர் வருவாரு, ஒருவர் வருவாரு. அப்பத்தான் ஏவாள்கிட்ட போய் சொல்றா, ஏவாளே ஜீவனை கொடுக்க ஒருவர் வருவாரு. யோவான் 10:10 வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ அந்த ஜீவன் பரிபூரணப்படவும். அந்த ஜீவன் பேர் தான் நித்திய ஜீவன். நான் வாக்குத்தத்தம் அதாவது 2 வாக்குத்தத்தம் சொன்னேன் பார்த்தீங்களா. ஒன்று நித்திய அதாவது முதல் முறை ஜீவனை பிசாசு நீ எடுத்துட்ட, ஆனால் இனி நான் மனு குலத்துக்கு கொடுக்க போகிற ஜீவன் நித்திய ஜீவன். சொல்லுங்க, அந்த ஜீவனை இனி ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. 2வது வாக்குத்தத்தம் என்னது, பரிசுத்தாவி. அது சுவாசம். சுவாசம் என்றால் காத்து. அது வேற ஒரு மெசேஜ். அதாவது சீயோன் மலையினுடைய அனுபவம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்த பொழுது அவங்க மேல பலத்த காற்று வீசினது. அந்த காற்று பேர் தான் பரிசுத்தாவியானவர். அப்போ இழந்து போன ஜீவனை கொடுக்க ஏசப்பா வந்தாரு, சுவாசத்தை கொடுக்க பரிசுத்தாவியா. ஜீவ சுவாசம், ஜீவ சுவாசம் எனக்குள்ள 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 வந்துருச்சு. ஓகேவாமா? அப்போ ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார் என்றால், நான் இழந்து போனேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் இழந்து போனேன் அந்த ஜீவனை கொடுக்க தான் ஏசப்பா வந்தார். ஏன்னா இந்த ஜீவன் எனக்குள்ள வந்தாதான் நான் பழுகி பெருகி பூமியை நிரப்பி நான் கீழ்ப்படுத்தி இந்த பூமியை நான் என்ன செய்ய முடியும். மனுபுத்திரருக்கு இந்த பூமியை கொடுத்திருக்கிறாரு. யாருக்கு கொடுத்தாரு? யாருக்கு கொடுத்தாரு? மனுபுத்திரருக்கு தான் இந்த பூமியை தேவன் கொடுத்திருந்தார். இதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று. ஆனா பிசாசு வஞ்சிச்சு அதை என்ன செஞ்சுட்டா, வாங்கிட்டா. அப்ப இந்த இடத்துக்கு வர, அப்போ என்ன எதை கொடுக்க வந்தார் ஏசப்பா இந்த பூமிக்கு? அப்போ ஏவாளே, நீ நம்ம ஜீவனை இழந்துட்டோம், இந்த பூமியை இழந்துட்டோம், ஆளுகை இழந்துட்டோம், அதிகாரத்தை நம்ம இழந்துட்டோம். ஆனால் ஜீவனை கொடுக்க ஒருவர் வருவார். அந்த ஜீவனை, ஏன்னா உன்னால தான் இந்த ஜீவன் போச்சு, உன்னால தானே. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, நான் கடந்த நாட்களில் எங்கள் எல்லையில் பிரசங்கித்த, அதாவது இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆதாம் ஏவாள் சமாதானமாக இருந்திருப்பாங்கோ. இந்த ஜீவன் போன உடனே பிசாசு கோணம் வந்துருச்சு. பிசாசு கோணம் வந்த உடனே ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்துக்கு நடுவிலே நின்று என்ன செஞ்சாங்கன்னா சண்டை போட்டிருப்பாங்க. நீ தான் அந்த கனியை கொடுத்த. நீ யார் சொல்லிப்பா? ஆதாம் சொல்லிப்பா. நான் கொடுத்தா நீங்க வாங்கி சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்னு அவ சொல்லியிருப்பா. 2 பேரும் அப்படியே சண்டை போட்டு அந்த சண்டை இன்னைக்கு வரைக்கும் தொடருது பாருங்க. நீதான் 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 இதுக்கு நீதான் இதுக்கு நீதான் பிளேம் பண்ணி என்ன செய்யறோம்? இது யாருடைய சாயல்? நல்ல விளைக்கும். யாருடைய சாயல்? பிசாசின் சாயல். நல்லா விளைக்கணும், நல்லா விளைக்கணும். இது பிசாசின் சாயல். நான் என்ன செய்யறேன்னா, அதாவது அந்த தேவ சாயல் எப்படின்னா, ஐயோ நான் ஏவாளை இழந்துடக்கூடாது, ஐயோ நான் ஏவாளை, அதுதாங்க தேவ சாயல். ஏவாளுக்காக தன் ஜீவனை கொடுக்கவும் ஆதாம் ரெடியா இருந்தாங்க. ஜீவனை கொடுக்க ஆதாம் ரெடியா இருந்தா. நான் ஏவாளை இழக்கிறதுக்காக எதை கொடுக்கவும் ரெடியா இருந்தா, தன் ஜீவனை விட்டு கொடுக்கும். இன்னைக்கு ஆதாம்கள் அப்படிதான் இருக்கணும். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம இனி மாற்ற போகிறோம். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவாங்க. எல்லாரும் ஆமா ஆமா ஆமா. அப்போ ஏவாளே, ஜீவனை கொடுக்க ஒருவர் வருவாரு. நீ என்ன பண்ணு தெரியுமா? அந்த ஜீவனை எடுத்து நீ எல்லாருக்கும் கொடுத்து, நீதா ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய். நல்லா கறந்தட்டுமா, நல்லா கறந்தட்டு. நீங்க யாரு? நீங்க யாரு? ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய். எனக்கு இந்த எஃபெக்ட் பிடிக்கல. இன்னும் நல்ல கரங்களை தட்டி, நான் யார் தெரியுமா? நல்லா சொல்லுமா, நல்லா சொல்லு. நான் ஜீவன், அந்த வேர்டு உள்ள போன எல்லாரும் வாயை திறந்து, நான் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய், நான் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய், நான் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய். ஒரு சிலர் நான் எங்கெங்க ஜீவன் உள்ளோருக்குள்ள தாய் என்னவாக தெரிந்தெடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தட்டுறீங்க பாருங்க. காலையில் உங்களை யாருன்னு சொன்னார் ஆண்டவரு? ஆமாம், புத்தியுள்ள ஸ்திரீ. அந்த நினைப்போட போகணும். இப்போ நான் புத்தியுள்ள ஸ்திரீ. ஏன்னா இப்போ நான் சொன்ன பார்த்தியா, ஆதாம் பேசி பேசி உருவாக்கணும்.
நீங்கள் பேசி பேசி உருவாக்குங்க. நீங்கள் பேசி பேசி நான் புத்தியுள்ள ஸ்திரீ, நான் புத்தியுள்ள ஸ்திரீ, நான் புத்தியுள்ள ஸ்திரீ, நான் புத்தியுள்ள ஸ்திரீ. நான் இப்போ 2வது செக்ஷனில் உங்களை யாருன்னு சொல்கிறார் ஆண்டவர். எனக்கு அதை விட இந்த எஃபெக்ட் தான் ரொம்ப பெருசு. ஏன்னா இது தேசத்துக்கு, நல்லா சொல்லுங்க, நான் தேசத்துக்கு நல்லா 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 நான் தேசத்துக்கு ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய் நல்லா கறந்தட்டுங்க, நல்லா கறந்தட்டு, நீ நல்லா கறந்தட்டு. நான் தேசத்துக்கு ஜீவன் இல்லாம செத்து கொண்டிருக்கிறேன், ஜீவன் இல்லாம செத்து கொண்டிருக்கிறேன், ஏசப்பா இல்லாம செத்து கொண்டிருக்கிறேன். எத்தனை ஜனங்க தெருவுல கிடக்குறாங்க, எத்தனை ஜனங்க குடித்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனை ஜனங்க பாவத்துக்குள்ள கிடக்குறாங்க. அவர்களை மீட்டெடுக்கிற ஜீவனுள்ளவர்களை தாய் நான் தான். பத்தாது 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 ரகதல ரகதல பத்தாது பத்தாது நான் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய், நான் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய், நான் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய். பக்கத்துல கரத்தை பிடிமா, பக்கத்தில் இந்த வார்த்தையோடு போயிருமா. ஏன்னா இது உனக்குள்ள ஜீவனை கொண்டு வரும். இந்த வேர்டு உனக்கு ஜீவன், ஜீவன். காலையிலேயே சொன்ன ஜீவன் என்றால் தேவனை போல வாழுகிற வாழ்க்கை, அந்த அதிகாரத்தோட, அந்த அத்தாரிட்டியோட. இன்னொன்று தெரியுமா, ஜீவன் என்றால் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி நான் ஆண்டு கொள்வேன். ஆமாம், இந்த ஸ்பிரிட், இந்த அபிஷேகம் எல்லாருக்குள்ளேயும் கடந்து போட்டு கடந்து போட்டு கடந்து போட்டு ராகா தால ராகா தால ராகா தால. நான் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய். நான் நல்லா வாய திறந்து வாய திறந்து வாய திறந்து நான் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய், நான் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய். நான் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய். நீங்க யாருமா, நீங்க யாருமா? நீங்க நல்லா அவங்க முகத்தை பாருங்களேன், நல்ல முகத்தை பாருங்க. என்ன பார்க்குறீங்க? அவங்க முகத்தை பாருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை பார்த்து நீங்கள் யாரு? நீ அம்மா, இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள வரட்டும் மகளே, இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள வரட்டும் மகளே. நீ சாதாரணமானவள் இல்லை மகளே. நான் படிக்கலைங்க, பட்டதாரி இல்லைங்க, அங்கிட்ட அது இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. ஏசப்பா நமக்காக ஜீவனை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தார். ஜீவன் என்றால் தேவனை போல வாழுகிற வாழ்க்கை. ஸ்பீக்கிங் லிவிங், ஸ்பீக்கிங் லிவிங், வாழ்ந்து கொண்டே அல்லது பேசிக்கொண்டே பேசிக்கொண்டே பேசிக்கொண்டே. நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு? ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய். இந்த பூமியில 7 சாபம், பூமி மேல சாபம், ஆமாம், ஆதாம் மேல சாபம், ஏவாள் மேல சாபம், உழைப்பு மேல சாபம். ஆனா இந்த சாபத்தையெல்லாம் மாற்றி செத்து கொண்டிருக்கிற நம்ம சொல்றோம், இந்த மனுஷன் குடிச்சிட்டு இப்படி ரோட்ல படுத்து கிடக்கிறான்னு நம்ம பையங்களையே திட்டுற ஒரு சில நேரம். நீ எல்லாம் உருப்பிடுவியாடா, நீ எல்லாம் அப்படி ஆயிடுவிடா. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டாமா, அவர்களுக்கெல்லாம் ஜீவனை கொடுக்குற, செத்து கொண்டிருக்கிற அந்த மனு குலத்துக்கு ஜீவனை கொடுக்கிற பெரிய அதிகாரத்தை, பெரிய அதிகாரத்தை தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிறாருன்னு சொல்ற. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ தொடர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலுமே சொன்ன போகாமல் உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே ஏசு போதுமே.
யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு? ஜீவன். அதாவது ஒருவேளை ஆதாம் தான் அந்த பழத்தை சாப்பிட்டா, நல்லா விளைங்க, ஆதாம் தான் அந்த பழத்தை சாப்பிட்டா, ஆதாம் பழத்தை சாப்பிட்டனால எனக்குள்ள என்னங்க, எனக்குள்ள எப்படி ஜீவன் செத்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். 22, 15, 22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, பாருங்க, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. நல்லா இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. அதாவது தேவன் ஆதாமை உண்டு பண்ற பொழுதே ஆதாமுக்குள்ள ஜாக்லின் இருந்தா. ஆமாமா, ஆதாமை தேவன் உண்டு பண்ணுகிற பொழுது ஆதாமுக்குள்ள நம்ம எல்லாரும் இருந்தோம். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோம். அதாவது இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு சில பாட்டை எனக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்கம்மான்னு எங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுவேன். எங்கள் பிள்ளை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாட்டை ஒரு பாட்டை தான் அதாவது ஒரு சீட்டில் தான் எழுதுவாங்க. எழுதி ஒரு சில நேரம் அந்த கிறுக்கினாலும் சரி, அப்படி பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, அந்த தாளை கொண்டு போய் ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து அதை வெளியில் எடுக்கிற பொழுது அதெல்லாம் அழிஞ்சு வரும்னு நினைக்கிறீங்களா? அந்த சீட்டில் என்ன இருந்ததோ, அப்போ ஆதாமுக்குள் ஜாக்லின் உண்டு பண்ண பொழுது ஆதாம் பழத்தை சாப்பிட்ட பொழுது ஜாக்லின் சாப்பிட்டா. ஜாக்லினுக்குள்ள இருந்த ஜீவனு செத்து போச்சு. இப்ப இந்த ஜீவன் எனக்குள்ள வந்தபடினால் கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்டார்னா, நானும் எனக்குள் ஜீவன் உயிர்ப்பிக்கப்பட்டுருச்சு. ஆமேன் என்று சொல்லுவேன். இப்ப சொல்லுங்க, ஏன்னா இந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுற. சரி, அடுத்து இப்ப நீங்க யாராமா? நல்லா நீங்க யாராமா? அதாவது அதனுடைய மொழிபெயர்ப்பு என்னன்னா, உயிருள்ளோருக்கெல்லாம் தாய். அப்போ கிறிஸ்து இல்லாதவன் செத்தவன். அப்போ கிறிஸ்துவை ஒருவனுக்குள் நான் கொடுத்தேன் என்றால் நான் அவனை உயிர் பெற செய்கிறேன் அர்த்தம். ஏன் ஆத்துமாதாயம் பண்ணணும், ஏன் சுவிசேஷம் அறிவிக்கணும்னா, நான் அவனுக்குள்ள ஜீவனை கொடுக்கிறேன். 1 யோவான்ல வாசிக்கிறோம், நான் ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறேன். இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு நான் யாரு? கடனாளி. உலகத்தில் எல்லாரும் செத்து கொண்டு இருக்கிறாங்கம்மா. இந்த உலகத்துல ஜீவன் இல்லாம இருக்காங்கம்மா, ஏசு இல்லாம இருக்கிறாங்கம்மா, உயிர் இல்லாம இருக்கிறாங்கம்மா. அவங்களையெல்லாம் உயிரோட எழுப்புற பெரிய பொறுப்பை கர்த்தர் யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? ஏன்ட்ட நான் ஜீவனை பெற்றுட்டேன்னு இல்லை, நான் உயிரோட இருக்கிறேன்னு இல்லை, அல்லது உயிர் எனக்குள்ள வந்துருச்சுல. இந்த உயிர் ஏசப்பா எனக்கு கொடுத்த உயிர். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படவும் வந்த டைம் பாருங்க எவ்வளவு வேகமா ஓடுது, நமக்கு மேல ஓடுது அது. சரி ஓகே இப்போ நீங்க யாராமா? புரிஞ்சாமா? இது வரைக்கும் புரிஞ்சுதான் உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? சரி, ஓகே. இப்போ நீங்க யாரு? ஜீவன். ஓகேங்க, ஜீவன் உள்ளோருக்குள்ள தாய். இந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி வருது? ஓகே, ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாரு, ஜீவனை கொடுக்க வந்தாரு. இப்போ இந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி வருது அப்படின்னா 4 காரியம். எனக்கு டைம் இல்லை, நான் வேகமாக உங்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன். ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி மினிஸ்ட்ரி பண்ணுறவங்களா இருக்கிறனால உங்களுக்கு நீங்கள் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. முதலாவது, இப்போ ஏசப்பா ஜீவனை கொடுக்க வந்தாரா? அதைத்தான் இதை தியானிக்கிறோம். ஏசப்பா இந்த 40 நாட்கள் எதுக்காக தியானிக்கிறோம் என்றால், ஏசப்பா எனக்காக ஜீவனை கொடுக்க வந்தார். அதாவது சாதாரணமானது இல்லை. நான் அப்படியே சொன்ன மாதிரி அவர் இந்த ஜீவன் இந்த பூமியில் எனக்கு கொடுக்கறக்கு எப்படி கொடுக்க வந்தார்னு சொல்லிட்டா ஒரு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது இப்போ நான் வந்து முதல்ல எங்கள் கையில் தான் இருந்துச்சு, அல்லது ஆதாம் கையில் தான் இந்த பூமி இருந்தது. அப்போ யார் வஞ்சிச்சு வாங்கிட்டா? பிசாசு வஞ்சித்து இந்த பூமி என்ன செஞ்சா? இந்த பூமியும் பூமியில் இருக்கிற சகல அதிகாரியும் ஆதாமையும் ஏவாளையும் எல்லாரையும் வஞ்சிச்சு பிசாசு வாங்கிட்டா. இப்போ தேவனுக்கு ஒரே துக்கம். ஐயோ, என் சாயில படைக்கப்பட்ட என் பிள்ளை இப்படி பிசாசு கையில் அடிக்ட் ஆகிட்டானே, பிசாசு கைக்கு அடிமை ஆகிட்டானே. தேவன் ஒவ்வொரு நாளும் துக்கப்பட்டுட்டு இருக்கிற பொழுது, இதை ஒரு கற்பனையாக சொல்கிறேன், துக்கப்பட்டுட்டு இருக்கிற பொழுது ஏசப்பா போய் தேவன்கிட்ட கேட்குறாரு, ஏன் இப்படி துக்கமாக இருக்கீங்க? இல்லை, மனுக்குலத்தனை எவ்வளோ ஆசையா என்னை என் நேரமும் துதிச்சுட்டே இருப்பான்ட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு உண்டு பண்ணுனேன். இப்போ எதிரி கையிலேயே போய் அவள் அடிமைப்பட்டுட்டானே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு ஏசப்பா என்ன செய்கிறாரு? பிதா ஏசப்பாட்ட சொல்றாரு. உடனே ஏசப்பா சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் போறேன்.
நான் போகிறேன் ஒருவேளை நான் இப்படி என் பேரை வச்சே சொல்கிறேன், ஜாக்லினை மீட்டெடுக்க நான் போகிறேன், இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன செய்கிறார், இந்த பூமிக்கு வராரு. சாத்தான்கிட்ட போய் கேட்குறாரு, இங்கே பாரு, ஜாக்லின் தேவனுடைய சாயலாக உண்டு பண்ணி இருக்குது, அதனால் நீ அவனை விடுதலை ஆக்கிரு அப்படின்னு சொல்லி, அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லி ஏசப்பா சாத்தான்ட்ட சொல்கிறார். உடனே சாத்தான் சொல்கிறார், இல்லை அப்படியெல்லாம் விட முடியாது, ஜாக்லின் எனக்கு அடிமையாயிட்டான் அப்படிங்கும்போது, ஜாக்லின்காக ஏதாவது நான் உனக்கு கொடுக்குறேனே, எவ்வளோ கொடுப்பேன்? 100 ரூபா. ஏன்னா ஜாக்லினோட உயிர் 100 ரூபா தானா? சரி 1000 ரூபா, 10,000 ரூபா, லட்சம், கோடி, அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ முதல்ல எனக்கு என்ன செய்ய, அடிமையாரு, என்ன செய்ய, நீ முதல்ல எனக்கு அடிமையா வேலை செய்ய. ஏன்னா ஜாக்லின் எப்படி இருக்கிறான்ட்ட, அடிமையா இருக்கிறா. அதனால தான் இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானா, எனக்காக உங்களுக்காக அடிமையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். சரி, நான் அடிமையா வேலை செஞ்சுட்டேன், இப்ப ஜாக்லினை விட்டுருங்கிற பொழுது, இல்லை அதெல்லாம் விட முடியாது. சரி, உனக்கு என்னதான் வேணும்? உன்னோட உயிரை கொடுப்பியா, உன்னோட உசுரை கொடுப்பியா, அவளுக்கு ஈட உன்னுடைய உசுரை கொடுப்பியா? நான் என் ஜீவனையே கொடுக்குறேன், என் உயிரையே கொடுக்குறேன். ஜாக்லினை விட்டுரு, அவ எனக்கு துதிக்கிறதுக்கு வேணும், அவ எனக்கு எந்த நேரமும் துதிக்கிறதுக்கு ஜாக்லின் வேணும். இப்படிதாம உன்னை என்னையும் மீட்டிருக்கிறார் ஆண்டவர். விட்டுட்டான் சாத்தான். 5480 காயங்கள் கீறி காலையில் சொன்னனே, 40க்கு 1 கொடிய ரோமருடைய முறைப்படி 30 சாட்டை அடிச்சு 80 அடிகள் யூதர்களுடைய முறைப்படி 80 அடிகள் அடிச்சு, கிட்டத்தட்ட அவரை சுற்றி 600 போர் சேவகர் அவரை அடிக்கிறாங்க. அந்த கம்பி, அந்த பாறை சில்லு அப்படியே அவருடைய உடம்புல போட்டு அப்படியே எடுக்கிறாங்க. இது எனக்காக என்னுடைய மீறுதல்களுக்காக, நான் அடிமையாய் விற்கப்பட்ட பிசாசின் கையிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக ஏசப்பா எனக்காக பாடுபட்டார் என்ன மீட்டெடுக்கிறதுக்காக. ஆமா, ஏசாயா 52:14 நினைக்கிறேன், அந்த வசனத்தை வாசிங்கள. ஏசாயா 52:14 வாசிக்கிற பொழுது, அந்த கேடு, அதாவது என்னை மீட்டெடுக்கிறதுக்காக தேவ சாயலா இருந்த அவரு மனுஷ சாயலா மாறுறதுக்கு இந்த பூமிக்கு வந்தாருமா. ஆனா அவர் அடிச்சு அந்த கேடுனா, அதனுடைய மொழிபெயர்ப்பு என்னன்னா, மனுஷ சாயலு குழஞ்சு போச்சு. அப்படின்னா இப்படி அடிச்சு இங்க 4 பக்கம் சதை தொங்குது, இந்த கண்ணு, இந்த வீணா கிறிஸ்டிங்கிற முள்ளை அப்படியே என்ன செஞ்சாங்க, அந்த முள்ளு சின்னதா செஞ்சுட்டாங்க. உள்ள போகலின்னு அந்த முள்ளை தலை மேல வச்சு அடிக்க அதுலேருந்து ஒரு முள்ளு என்ன செஞ்சிட, அந்த முள்முடியில இருந்த அந்த முள்ளு அவர் கண்ணு வழியா குத்தி கண்ணு வெளியே தொங்குது, சதையெல்லாம் தொங்குது. அவர் அந்த கேடு அடைந்திருக்கிறார் என்னை பிசாசின் கையிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக அவர் அந்த கேடு அடைஞ்சு இவ்வளவு கிரயம் செய்துதாங்க என்ன அவருடைய ஜீவனை எனக்குள்ள. ஏன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல்லுங்கிறபடி ஜீவனை இழந்த நமக்குள்ள மறுபடியும் ஏசப்பா ஜீவனை வைக்கிறதுக்கு அவர் ஜீவனை இழந்தார். எல்லாரும் கலந்தட்டு ஜீவனை இழந்தார். நல்ல விளைங்க. ஜீவனா என்னது? ஜீவனா என்ன? அப்படியே சொன்ன, ஜீவனா லைஃப்னா என்னது? தேவனை போல வாழுகிற வாழ்க்கை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அறிவு நமக்கு இல்லை. எனக்காக ஜீவனை கொடுக்க ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து எதை கொடுத்தாரு? ஜீவனை கொடுத்தாரு. இப்போ விசுவாசிக்கிறீங்களா? நமக்காக இந்த 40 நாட்கள் இந்த பாடுகளை தியானிக்கிறோமே எதுக்குங்க? ஏசப்பா எனக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். இந்த பூமியில் ஜீவனை கொடுக்க ஏசப்பா வந்தார். எனக்காக ஜீவனை கொடுக்க வந்துட்டார். ஓகே, இப்போ இந்த ஜீவன் எப்படி எனக்குள்ள அப்ளை ஆகுது? நான் யாரு? நல்ல ஜீவனோட சொல்லுங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற சொல்லுங்க, நீங்க யாரு? நல்ல கரை அசத்தி சொல்லுங்க, நீங்க யாரு? ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தான்.
நீங்க யாரு? அப்போ இப்ப ஓகேங்க, ஏசப்பா நான் ஜீவனை இழந்துட்டேன், ஏசப்பா ஜீவனை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தார். ஓகே, இந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா 4 காரியம் வேகமா. முதல்ல வாசிங்க, யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நல்லா விளங்கமா, இந்த ஜீவன் நல்லா விளங்க. 4 காரியம். இந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி வருதாமா? தேவனை அறிய அறிய. இப்ப நீங்க தேவனை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அறிஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை இந்த ஞானம் எல்லாம் நமக்கு இல்லைங்க, இப்படியெல்லாம் நான் தெரிஞ்சுக்கலைங்க. ஆனால் இன்னைக்கு அறிஞ்சிட்டேன், ஏசப்பா எனக்காக எவ்வளோ கரையம் பண்ணியிருக்கிறாரு. பிசாசின் கையிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு, அல்லது இந்த பூமியை மறுபடியும் என் கையில் கொடுக்கறதுக்கு, அல்லது இந்த பூமியை நான் ஆண்டு கொள்ளுகிறதுக்கு, அல்லது இந்த பூமியில் எந்த நேரமும் தேவனை துதித்து கொண்டு இருக்கிறதுக்கு எப்படியெல்லாம் கரையை செஞ்சிருக்கிறாரு. எத்தனை பேர் அறிஞ்சிட்டீங்க? ஆமேன் என்று சொல்லாமா? இப்போ தேவனை ஒன்றான மெய் தேவனாகிய அவரை அறிய 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 எனக்குள்ள என்ன வருது? ஜீவன் வருது. ஓகே, ரெண்டாவது அவரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வாசிங்க பார்க்கலாம், யோவான் 5:37-9 வாசிங்க பார்க்கலாம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். திரும்பவும் சொல்றேன், நமக்குள்ள தேவன் முதல் வச்சது ஜீவன். அந்த ஜீவனை ஏசப்பா வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜீவன் எந்த ஜீவனா மாறிடுச்சு? நித்திய. ஏன்னா இனி யாராலும் அந்த ஜீவனை என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. நித்தியமா எனக்குள் இருக்க போகிற ஜீவன். இந்த ஜீவனோட தான் நான் பரலோகத்துல போய் 24 மணி நேரம் தேவனை என்ன சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாம துதிக்க போறேன். முதல்ல சொல்லுங்க, இந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி வருது? நல்லா எல்லாரும் சொல்லணும், இந்த ஜீவன் எப்படி முதல்ல எனக்குள்ள வருது? தேவனை அறிய வருது. தேவனை அறியறதுக்கு நான் என்ன செய்யணும்? வேத வசனத்தை ரொம்ப வாசிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்குள்ள 2 மனுஷன் இருக்கிறா. ஒன்று ஆதாமின் மனுஷன், ரெண்டாவது ஆவிக்குரிய முந்தினாதாம் பிந்தினாதாம், அதாவது மாமிச மனுஷன், ஜென்ம மனுஷன். ரெண்டாவது என்னன்னா ஆவிக்குரிய மனுஷன். அதாவது ஏசப்பா எனக்காக ரத்தத்தை சிந்த இந்த பூமியில வந்து நான் தேவனை அறிய இந்த பிந்தின ஆதாமாகிய அல்லது ஆவிக்குரிய மனுஷன் எனக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருக்கிறான்? எழும்பிட்டே இருக்கிறான். ஜென்ம மனுஷன் எனக்குள்ள இருக்கிறான். ஆனா இந்த வேத வசனத்தை நான் சாப்பிட, ஏன்னா வெளி மனுஷனுக்கு உணவுக்கு இட்லி தோசை காலையில் எந்திரிச்சோன்னா சாப்பிட்றோம். ஆனா உள்ளான மனுஷனுக்கு எது உணவு தெரியுமா? வேத வசனம். போட அந்த மனுஷன் இப்போ நான் உங்களுக்குள்ள வேத வசனத்தை போட உங்க இறுதி என்ன பண்ணுது? ஆனா அதுதான் ஆவிக்குரிய மனுஷன். எழும்புதா. அப்ப இப்படி டெய்லி நீங்க வேத வசனத்தை இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு போட இந்த மனுஷன் என்ன செய்வா? ஆவிக்குரிய மனுஷன் வளர்ந்துட்டே இருப்பா. ஒரு சிலருக்கு ரொம்ப கோபம் வருது, ரொம்ப எரிச்சல் வருது அப்படின்னு சொன்னா உங்களுடைய மாமிசீக மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அவன் வளர்ந்துட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஆனா 2 மனுஷனும் நீங்க எந்துக்கு தீனி அதிகமா போடுறீங்களோ அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டே இருப்பா? வளர்ந்து கொண்டே இருப்பா. அப்ப இப்ப நான் எதை சொல்ல வரேன்னா, அப்போ இந்த வேத வசனம் சாப்பிட எந்த மனுஷன் உயிர் பெறான்? ஆவிக்குரிய மனுஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறா? உயிர் பெற்றுட்டே இருக்கிறா. அப்போ முதல்ல ஜீவன் உங்களுக்கு எப்படி வருது? ரெண்டாவது வாசிக்க, இதை வாசிக்க உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். வாசிங்க. ஆமா வாசிங்க. யோவான் 3:15-16. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இத நிறைய விசுவாசத்தை குறிச்சு, அதாவது ஏசப்பா எனக்காக இந்த பூமிக்கு வந்தாரு, எனக்கு ஜீவனை கொடுக்க வந்தார் அப்படின்னு நீங்க விசுவாசிக்க இந்த ஜீவன் உங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டு, அதை இதெல்லாம் நான் அன்லைனா சொல்லிட்டு போறேன், ஏன்னா நேரம் ஓடுது. அன்லைனா சொல்றேன், இதெல்லாம் உள்ள போய் நிறைய சத்தியத்தை சொல்லலாம். ஆனா இப்ப நேரம் ஆயிரும். முதல்ல சொல்லுங்க, இந்த ஜீவன் உங்களுக்குள்ள எப்படி வருது? அவரை அறிய. எதனால அறிய முடியும்? அவரை வேத வசனங்களை வாசிக்க வேத வசனம் உங்களுக்குள்ள எப்படி கிரியை செய்யும்? விசுவாசத்தை தூண்ட உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் வேலை செய்யற. எல்லாவற்றுக்கும் மேலாக வாசிங்க கடைசியா யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 53, 54, 55. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம். குட். வாசிப்பா. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். போதுமா? இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆமா. 4வது, இந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி வருதாமா?
இப்பதான் நம்ம வாசித்தோம், அவருடைய மாமிசத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிற பொழுது. அது எதை குறிக்குது? திருவிருந்து. எதை குறிக்குது? நல்லா சொல்லுங்க, எதை குறிக்குது? திருவிருந்து. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவருடைய ரத்தத்தையும் மாமிசத்தையும் நான் புசிக்க புசிக்க, அல்லது அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் புசிக்க 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 எனக்குள்ள என்ன வருதாமா? ஜீவன் வருது. எதுக்குங்க திருவிருந்து? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஏன்னா அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசிக்க. அதாவது நீங்கள் சும்மா நினச்சிக்கிறீங்க ஏதோ கொண்டு வந்து ரொட்டி துண்டை கொடுக்குறாரு, ஏதோ கொஞ்சம் கொண்டு வந்து ரத்தத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காக இல்லைம்மா. அதில் ஏசப்பாவுடைய ரத்தமும் ரத்தம், அந்த ரத்தத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினுடைய வல்லமை, அந்த என்னென்ன அந்த ரொட்டி துண்டில் அல்லது அந்த அப்பத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தினுடைய வல்லமை இருக்குது. சரீரத்தினுடைய வல்லமை இருக்குது. இதை புசிக்க 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 நான் என்ன அடையிறேன்? ஜீவன் அடையிறேன். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்க புசிக்க நான் என்ன அடையிறேன்? ஜீவன் அடையிறேன். இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, இப்போ ஜீவன். நீங்க யாராமா? தாய். ஓகே, நீங்க ஜீவன் உள்ளவர் கூட தாய். அந்த ஜீவன் உங்களுக்குள்ள எப்படி வருது? ஒன்று அறிகிறதுனால, ரெண்டாவது வேத வசனத்தை வாசிக்கிறனால, மூணாவது விசுவாசிக்கனால, நாலாவது அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் வாரம் வாரம் அல்லது மாதம் மாதம் அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ண எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த இந்த 4 காரியமும் எனக்குள்ள வேலை செய்யறதுக்கு ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நான் நிரம்பி நிரம்பி ஜெபிக்க 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 எனக்குள்ள ஜீவன் 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 நாளுக்கு நான் ஜீவன் அடைந்து கொண்டே இருக்கிறேன். ஜீவனா என்னது? ஜீவன் என்னது? லைஃப். லைஃப் என்றால் என்ன அர்த்தம்? அப்போ நான் ஜீவன் அடைய இந்த பூமியில தேவனை போல வாழுகிற வாழ்க்கைக்குள்ள, தேவனை போல வாழுகிற, ஆமா, சத்துருவை பார்த்து இயேசுவின் நாமத்துல வெளியே போ என்றால் அது போகும். கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட்டு, அதாவது இப்போ இந்த ஜீவன் எனக்குள்ள என்ன செய்யுது? ஜீவன் வருது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள என்ன வருது? எனக்குள்ள என்ன வருது? சரி, இந்த ஜீவன்ல என்ன இருக்குது? வாசிங்க, லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வேத வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 17:11. மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அடுத்து 17:11, 17:14. சகல மாமிசத்துக்கும் ரத்தம் உயிராயிருக்கிறது. சொல்லுங்க, சகல மாமிசத்துக்கும் ரத்தம் உயிராயிருக்குது. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். நல்லா விளங்கமா. இந்த ரத்தத்துல என்ன இருக்குது? ஜீவன்ல என்ன இருக்குது? திரும்ப சொல்லுங்க, ரத்தத்துல என்ன இருக்குது? ஜீவன். ஜீவன்ல என்ன இருக்குது? ரத்தம். திரும்ப சொல்லுங்க, ரத்தத்துல என்ன இருக்குது? ஜீவன். ஜீவன்ல என்ன இருக்குது? ரத்தம். இப்போ என்னன்னா, இந்த ரத்தம் அல்லது இந்த ஜீவனை புசிக்க புசிக்க ஏசப்பா ரத்தம் எனக்குள்ள வேலை செய்து, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழும்பி, ஏசப்பா உங்கள் ரத்தத்தை எடுத்து என் மேலே பூசுகிறேன், உங்கள் ரத்தத்தை எடுத்து என் கணவனுக்குள்ளே பூசுகிறேன், உங்கள் ரத்தத்தை எடுத்து என் பிள்ளைகளுக்குள்ளே பூசுகிறேங்கிற பொழுது இந்த ரத்தத்தில் இருக்கிற ஜீவன் அவர்களுக்குள்ள வேலை செய்ய தொடங்குது. அந்த ஜீவன் தேவ சாயலை கொண்டு வருது. அந்த ஜீவன் அவர்களுக்குள்ள தேவ சாயலை கொண்டு வருதுமா. ஒருவேளை உங்க கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவனை எடுத்து எதுக்குள்ள பூசணும்? ஏசப்பா உங்க ரத்தத்தை எடுத்து என் கணவனுக்குள்ள பூசுறேன் ஆண்டவரே, என் கணவனுக்குள்ள. ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க எந்த ஆத்துமா பேசும் ஆத்துமா, நீங்க பேச 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 அவங்களுக்குள்ள ஜீவன் வருது. இழந்துவோன் அந்த ஜீவன். ஒன்னொன்னு சொல்லிட்டான், என்னாலதான் என் கணவன் கனியை புசிச்சார். புரியலையாமா? ஏவாள்னாலதான் யார் கனியை புசிச்சா? ஆதாம். அப்போ ஆதாம்குள்ள எந்த சாயல் இருக்குது? பிசாசனுடைய சாயல் அல்லது தேவ சாயலை இழந்து நிற்கிறா. அப்போ ஒருவேளை என் கணவன் இப்படி இருக்கிறாரே, என் கணவன் இப்படி இருக்கிறாருங்கிற இல்லம்மா, ஏசப்பா ரத்தத்தை எடுத்து உன் கணவனுக்குள்ள பூச 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 அந்த தேவ சாயலை உன் கணவனுக்குள்ள